ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்மை நாளிலே சொர்க்கத்தின் வாசனையை கூட நுகர மாட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். சமுதாயத்திலே இனிமேலாவது பெண்களாக இருக்கக்கூடிய மக்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து நம்முடைய வாழ்க்கையை தயவு கூர்ந்து சீர்தூக்கி பாருங்கள். நம் வாழ்க்கை எதை நோக்கி போகிறது? அமல்களை அழிக்க வேலைகள் நடக்கிறதா? அலங்காரத்தை வெளிப்படுத்துகிற விஷயங்கள் நடக்கிறது. நீங்க நினைக்கலாம், நான் காசு கொடுத்து நிறைய ஆடைகளை வாங்கிட்டேன், நான் என்ன குப்பையிலையா போடுறது? குப்பையில போட வேண்டிய நிலை வந்தால் குப்பையில போட்டு தான் ஆகணும். சரி, அலங்காரத்தை வெளிப்படுத்த முடியாத மாதிரி உங்களால் அதை அணிந்து கொள்ள முடியும் என்றால் அணிந்து கொள்ளுங்கள். ஆனால் இனிமேல் நீங்கள் புர்காவில் கல்லை எதிர்பார்க்காதீர்கள். அல்லாஹ்வுக்காக, இறைவா எனக்கு அது பிடிக்கும், நான் இறைவா உன் சட்டத்திற்கு நான் கட்டுப்படுகிறேன் இறைவா, என் மனசு என்னுடைய ஆசை அதை நோக்கி செல்லத்தான் செய்கிறது இறைவா, நீ போட்டிருக்கிற சட்டத்திற்காக நான் அந்த மனோ இச்சையை தவிர்த்து விட்டு தூக்கி எறிந்து விட்டு உனக்காக மாறுகிறேன் என்று மாறுங்கள். அல்லாஹ்வுக்காக மாறுங்கள். கலர் கலராக உங்களுக்கு பல ஜிகனா போட்டிருக்கிற ஷால்கள் இருக்கலாம், உங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்துகிற மாதிரியான எக்கச்சக்கமான ஆடைகள் இருக்கலாம், பயந்து கொள்ளுங்கள். அவ்வளவுதான். ஏன்னா ஒவ்வொரு திருமண வீட்டிலையும் நீங்க போய் பாத்தீங்கன்னா சுத்தி மணப்பெண்ணை சுத்தி ஆட்கள் நிக்கிறாங்களோ இல்ல, எல்லா பெண்களும் போட்டி போட்டுக் கொண்டு அலங்காரத்தை வெளிப்படுத்துகிற சபையே இது மாதிரியான திருமண சபை. இது மாதிரியான வீடு திறப்பு விழாக்கள் அல்லது ஒரு கடைகள் அல்லது ஷாப்பிங் மால் அல்லது ஒரு சூப்பர் மார்க்கெட், எல்லா இடத்திலையும் நான் படைச்சவனுக்கு பயந்துக்குவாங்க.